வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம கவுண்ட் டவுன்ல 45th டேல தான் இருக்கோம் பசங்களா. இஎம்ஐ யூனிட்ல தான் நம்ம இன்னைக்கு இம்பார்ட்டண்ட்டான 5 டாபிக் வந்து படிக்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த விஷயம் தெரியல அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம தளபதி பேட்ச்ல உங்களுக்கான பேட்ச்ல மெகா ஆஃபர் போயிட்டு இருக்கு பசங்களா. ஸோ மறந்துடாதீங்க, மெகா 30 அப்படின்னு இந்த கூப்பன் கோட் யூஸ் பண்றதுனால நம்ம தளபதி பேட்ச்ல உங்களுக்கு 30% வந்து ஆஃப் கிடைக்க போகுது. ஸோ டோன்ட் மிஸ் இட். ஏன்னா நீட்டுக்கு ரொம்ப நாள் கிடையாது. ஃப்ரெஷரா இருந்து நீங்க நீட் ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா திஸ் இஸ் கோயிங் டு பி யுவர் லைஃப் லைன் பசங்களா. ஓகே, ஸோ மறந்துடாதீங்க. அண்ட் நீங்க அது கூட சேர்த்து என்ன மறந்துடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இம்பார்ட்டண்ட்டான 5 டாபிக் தான் உங்க போர்டு எக்ஸாம்ஸ்க்கு ரொம்ப முக்கியமான டாபிக். ஃபாரடேஸ் லா அண்ட் லென்ஸ் லா, மோஷனல் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ், அதுக்கப்புறம் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் அண்ட் செல்ஃப் இண்டக்டன்ஸ், அதுக்கப்புறம் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ், அதுக்கப்புறம் ஏசி ஜெனரேட்டர். ஓகே, இதோட இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் பசங்களா. ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரடேஸ் லாஸ் அண்ட் லென்ஸ் லா. ஓகேவா பசங்களா, ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு மட்டும், அதாவது மெக்கானிக்கல்ல மட்டும் இனர்ஷியா கிடையாது. ஓகேவா, மெக்கானிக்கல்ல மட்டும் இனர்ஷியா கிடையாது, நம்ம உடம்புல மட்டும் இனர்ஷியா கிடையாது, எல்லாத்துக்குமே இனர்ஷியா இருக்கு. இனர்ஷியானா என்னது? ஒரு சடன் சேஞ்சை அப்போஸ் பண்ற தன்மை. ஓகே, அப்ப எலக்ட்ரிசிட்டிலையும் எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்லையுமே இந்த மாதிரி ஒரு சடன் சேஞ்சை அப்போஸ் பண்ற தன்மையை தான் நம்ம ஃபாரடேஸ் வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்காரு. ஓகே, அது அப்போஸ் பண்ணுது அப்படிங்கிறத வந்து லென்ஸும் கூட சேர்ந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, அதனாலதான் இங்க ஃபாரடேஸ் அண்ட் லென்ஸ் லாவை சேர்த்தியே படிக்கிறோம். அப்ப இன்னும் சிம்பிளா சொல்ல போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நம்மளுக்கு எப்பவுமே வந்து நம்ம புக்ல எல்லாம் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ரொம்ப ஹைலைட் ஆன எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த ஒரு சோர்ஸுமே கனெக்ட் பண்ணாம சிம்பிளா ஒரு சொலினாய்டு எடுத்து அதுக்குள்ளார மேக்னெட்டை வந்து பிளேஸ் பண்ணுவாங்க. மேக்னெட்டை வேகமா அதுக்குள்ளார அனுப்புறது, வேகமா வெளியே எடுக்கிறது, அந்த மாதிரி பண்ணிட்டே இருக்கிறப்ப நம்ம கேல்வனோமீட்டர்ல வந்து டிஃப்ளக்ஷன் ஆகிறத நோட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ கேல்வனோமீட்டர் எப்போ டிஃப்ளக்ட் ஆகும்? உள்ளுக்குள்ளார கரண்ட் ஃப்ளோ இருந்தால் மட்டும்தான். அப்போ இவங்க என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, கரண்ட் உருவாகிறதுக்கு எலக்ட்ரிக் சார்ஜஸ் வந்து ஸ்டடியாக லைனாக மூவ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம எந்த ஒரு எலக்ட்ரிக் சார்ஜஸ் மோஷனும் இல்லாமல் நம்ம என்ன பண்ணலாம்? மேக்னெட்டிக் ஃபீல்டு, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை வேரி பண்ணுறது மூலியமாகவே நம்மளால என்ன பண்ணிக்க முடியும்? கரண்ட்டை ஜெனரேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் அது என்ன விதமான கரண்ட் அப்படிங்கிறதெல்லாம் லென்ஸ் கூட உட்காந்து யோசிச்சு நம்மளுக்கு ஃபைனலாக வெளியே சொன்னாங்க. அப்ப என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பசங்களா, நம்ம சர்க்கியூட்ல சடன் சேஞ்சஸ் எங்க வருது அப்படின்னு பாருங்க. எய்தர் நம்மளோட மேக்னெட்டிக் ஃபீல்டை மாறுறனால, இப்ப இந்த டயக்ராமே எடுத்துக்கோங்க. இதுல நம்ம மேக்னெட்டிக் பாரை பக்கத்துல எடுத்துட்டு போக இந்த காயிலுக்குள்ளார போற மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து அதிகமாகுது. ரைட், நம்ம காயிலுக்குள்ளார போற மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன ஆகுது? பயங்கரமா அதிகமாகுது. அப்ப பயங்கரம் அதிகமாகிறப்ப சடன் சேஞ்ச் அதிகமாயிட்டே இருக்கு. அப்ப இட் இஸ் a sudden change. அப்ப இந்த சடன் சேஞ்சை நிறுத்தணும், இந்த சடன் சேஞ்சை எப்படியாச்சும் நிறுத்தணும் அப்படிங்கறக்காக இந்த சர்க்கியூட் என்ன பண்ணும் பசங்களா? ஒரு ஹீரோ மாதிரி, ஒரு ஃபயர் ஃபைட்டர் மாதிரி ஒரு கரண்ட்டை உருவாக்கி கொடுக்கும். அந்த கரண்ட்டை தான் நம்ம இன்டியூஸ்டு கரண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதைத்தான் நம்ம என்ன சொல்றோம் பசங்களா? இன்டியூஸ்டு கரண்ட் அப்படிங்கிறோம். புரிஞ்சுதா? அப்போ ஒரு இடத்துல கரண்ட் உருவாகுது அப்படின்னா கண்டிப்பா அந்த இடத்துல வோல்டேஜ் இருக்கணும். பிகாஸ் வோல்டேஜ் தான் பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸை கிரியேட் பண்ணி கொடுக்கும். அதுலதான் எலக்ட்ரான்ஸ் குதிச்சு ஓடிட்டு வரும். அப்ப இங்க ஒரு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா அந்த இடத்துல கண்டிப்பா ஒரு இஎம்எஃப் இருந்திருக்கணும். அதை நம்ம இன்டியூஸ்டு இஎம்எஃப் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்ப என்ன ஆகுது? ஒரு சடன் சேஞ்ச், சர்க்கியூட்ல நடக்கிற ஒரு சடன் சேஞ்ச் இன்டியூஸ்டு கரண்ட்டை உருவாக்கி கொடுக்குது. எதுக்கு? அந்த சடன் சேஞ்சை அப்போஸ் பண்றதுக்காக. ஓகே, அப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது பசங்களா? இந்த இடத்துல ஃபாரடே என்ன சொன்னாரு? அப்போசிங் சடன் சேஞ்ச் அப்படிங்கிறார். ஓகேவா, அப்போசிங் சடன் சேஞ்ச் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஃபைன், கிளியரா இருக்கா? அப்ப எது மேம் இங்க சேஞ்ச்? எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னா, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் உங்களுக்கு சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா அது அவர் என்னன்னு சொல்றாரு பசங்களா? சடன் சேஞ்ச் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப ஒரு சர்க்கியூட்ல மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் எப்ப சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குதோ அப்பதான் சடன் சேஞ்ச் நடக்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப பாருங்க, இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸோட ஃபார்முலா என்னது? இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸோட ஃபார்முலா பாத்தீங்க அப்படின்னா NBA, என்ன விட்டுறலாம், ஏன்னா இப்ப நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் 1 இருந்தா என்ன பண்றது? அப்ப BA cos theta அப்படிங்கிறது தான் நம்மளோட ஃபார்முலா. தீட்டா அப்படிங்கிறது பிக்கும் ஏக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஆங்கிள். கரெக்டா? அப்ப இந்த இடத்துல எப்படி நம்மளுக்கு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் மாறலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 விதமா மாறலாம் பசங்களா. ஓகே, எப்படி மாறலாம்னா, நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டு வேரி ஆச்சுன்னா,
ஓகேவா? நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டு டைமை பொறுத்து மாறுச்சு அப்படின்னா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல ஃப்ளக்ஸ் மாறும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, அதே மாதிரி நம்மளோட ஏரியா மாறுச்சு அப்படின்னாலுமே, ஏரியா வந்து பெருசாகிறது, காயிலோட ஏரியா சுருங்கிறது, அந்த மாதிரி ஏதாச்சும் ஏரியா மாற்றம் அடைஞ்சாலுமே அந்த இடத்துல நம்மளுக்கு என்ன கிரியேட் ஆகுது பசங்களா? மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸில் மாற்றம் சேஞ்ச் ஆகுது, அதாவது நடக்குது. சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இஸ் ஹேப்பனிங். அப்போ அடுத்தது பாருங்க தீட்டா. ஸோ தீட்டா அப்படின்னா என்னது? மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் ஏரியா வெக்டாருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஆங்கிள். அப்போ அது மாறுச்சுன்னா என்ன ஆகும் பசங்களா? அப்போ தீட்டா சேஞ்ச் ஆனா கூட நம்மளோட மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் மாறும். அண்ட் இதைத்தான் நம்ம டிரான்ஸ்ஃபார்மரோட பிரின்சிபலா படிப்போம். இதுல தான் வந்து ஏசி டைனமோ வந்து ஒர்க் ஆகும். ஓகேவா? அப்போ இந்த மூணுத்துல எது மாறினாலுமே சர்க்கியூட்ல சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லி சர்க்கியூட் நினைச்சிட்டு இதை சேஞ்சஸை அப்போஸ் பண்றதுக்காக என்ன பண்ணும் பசங்களா? நம்மளுக்கு உள்ளுக்குள்ளார ஒரு கரண்ட்டை உருவாக்கி கொடுக்கும். ஈவன் தோ நம்ம சப்ளை எதுவுமே கொடுக்கலனாலும் உருவாக்கி கொடுக்கும். அதைத்தான் நம்ம இன்டியூஸ்டு இஎம்எஃப் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஏன்னா இன்டியூஸ்டு கரண்ட் இருக்குன்னா கண்டிப்பா அதை சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு வோல்டேஜ் உள்ள இருந்திருக்கணும். அப்போ அது இன்டியூஸ்டு இஎம்எஃப் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ ஜெனரலா இவ்வளவு கான்செப்ட் நம்ம படிச்சதுக்கு அப்புறம் ஐ கேன் சே, உங்களுக்கு இன்டியூஸ்ட் இஎம்எஃப் ஒரு சர்க்கியூட்ல நடக்குதுன்னா அதுக்கு கண்டிப்பா யாரு காரணமா இருந்திருப்பா? சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வில் பி த ரீசன். ஓகே, அப்ப மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் மூணுத்துல எது மாறினாலும் மாறிடும். அப்ப மாறுச்சுன்னா உள்ளுக்குள்ளார இஎம்எஃப் இன்டியூஸ்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அண்ட் தென் இதோட நம்ம ஃபாரடே விட்டுட்டார். ஆனா நம்ம லென்ஸ் தான் என்ன பண்றாரு பசங்களா? உள்ளுக்குள்ளார ஒரு -1 ஆட் பண்றாரு. நம்ம லென்ஸ் என்ன பண்றாரு பசங்களா? உள்ளுக்குள்ளார ஒரு -1 ஆட் பண்றாரு. எதுக்கு அப்படின்னா சடன் சேஞ்சை அப்போஸ் பண்றதுக்கு தான் இந்த இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுது. ஸோ திஸ் வில் பி அப்போசிங் சேஞ்சஸ். ஓகேவா? ஸோ சேஞ்சஸை அப்போஸ் பண்றதுக்காகத்தான் இது உருவாகுது. அப்போ மேம் சேஞ்சஸ்னா இது மூணுத்துல எது மாறினாலும் ஓகே, அது நம்மளுக்கு அப்போஸ் ஆகுது. அப்போ எக்ஸாக்டா நம்ம இதை எப்படி மேம் எழுதுறது? கரண்ட் வோல்டேஜ் நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தால் தான் நடக்குமா அப்படின்னு கேட்டா, சடன் சேஞ்சஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆனாலும் சடன் சேஞ்சஸ் தான், குறைஞ்சாலும் சடன் சேஞ்சஸ் தான். ரைட்? அப்போ இங்கே சேஞ்ச் அப்படின்னு சொல்லி அவங்க மென்ஷன் பண்ணுறது இந்த 3 பேராமீட்டரில் ஏதோ ஒரு பேராமீட்டர் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆனாலும் அது சேஞ்ச் தான். ஓகே, டிக்ரீஸ் ஆனாலும் அது நம்மளுக்கு சேஞ்ச் தான் அப்படின்னு சொல்லி லென்ஸ் சொல்கிறேன். அப்போ இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இன்க்ரீஸ் ஆக விடாமல் இன்டியூஸ்ட் இஎம்எஃப் என்ன பண்ணணும்? அதை குறைச்சி விடணும். டிக்ரீஸ் ஆகிட்டே போச்சுன்னா ஐயோ டிக்ரீஸ் ஆகக்கூடாது, அதுவும் சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு அது இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். அப்போ டிக்ரீஸோ இன்க்ரீஸோ நடக்காமல் பார்த்துக்க வேண்டியது தான் வந்து நம்ம இஎம்எஃப் இன்டியூஸ்டோட வேலை. அதுக்கேத்தாப்புல கரண்ட் டைரக்ஷன், கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணி அதுக்கேத்தாப்புல கரண்ட்டோட டைரக்ஷனையும் அலாட் பண்ணும். அப்போ இதுதான் நம்ம ஃபாரடே அண்ட் லென்ஸ் சொன்னது. புரியுதா பசங்களா? ஸோ திஸ் இஸ் அ ரியலி இம்பார்ட்டன்ட் திங். அப்போ நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், ஒருவேளை நம்ம சொலினாய்டு அப்படின்னாவே எக்கச்சக்க நம்பர் ஆஃப் டர்ன்ஸ். அப்போ நம்ம ஃபார்முலா என்ன ஆயிருது பசங்களா? ஸோ E is equal to நம்ம இன்டியூஸ்ட் EMF will be equal to negative of number of turns into d∅ by dt, change in magnetic flux with respect to the time அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. ஓகே தானடா? அப்போ இதைத்தான் வந்து மானை தேனை பொன்மானையில் டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த டெஃபினேஷன் அப்படியே நம்ம மெட்டீரியல் அவைலபிளாக இருக்கும். நீங்க என்ன பண்ணலாம்? மெட்டீரியலை நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டில இருந்து டவுன்லோட் பண்ணிட்டு இதை உங்களோட 2 மார்க் கொஸ்டின்ஸுக்கெல்லாம் படிச்சு வச்சுக்கலாம். ஓகே, பட் கதை இதுதான். இந்த கதையை வச்சு நீங்க எழுதினாலும் யூ பீப்புள் கேன் கெட் மார்க். ஓகே, நவ் அப்ப லென்ஸ் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த ஃபார்முலாவை இன்னும் அழகா ஷேப் பண்றாரு. எப்படி ஷேப் பண்றாரு அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிறப்ப என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ சேஞ்சஸ் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும் பசங்களா? சேஞ்சஸ் நடந்தால் ஆட்டோமேட்டிக்காக இஎம்எஃப் வந்து நம்மளுக்கு என்ன ஆகும்? இஎம்எஃப் வந்து நம்மளுக்கு இன்டியூஸ் ஆகும். அப்போ இஎம்எஃப் வந்து நம்மளுக்கு இன்டியூஸ் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கரண்ட் என்ன ஆகும் பசங்களா? கரண்ட் வந்து உள்ளுக்குள்ளார இன்டியூஸ் ஆகும். கரண்ட் வந்து என்ன ஆகும்? உள்ளுக்குள்ளார உருவாகும் அப்படிங்கிறாங்க. அப்போ சேஞ்சஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு 2 விதமாக இருக்குது. ஒன்று நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிறது, ஓகேவா? இன்னொன்று என்ன பண்ணும்? நம்மளுக்கு டிக்ரீஸ் ஆகிறது. ரைட்? ஸோ ரெண்டுமே நடக்காம பார்த்துக்கணும். இன்க்ரீஸ் ஆச்சுன்னா குறைச்சி விடணும், குறைஞ்சிட்டே போச்சுன்னா இன்க்ரீஸ் பண்ணி விடணும். அப்போதான் அது நார்மல் லெவலுக்கு மெயின்டைன் பண்ண முடியும். அப்போ அது என்ன நடக்குதுன்னு பாருங்க. இங்கே அதுக்கு ஒரு சூப்பரான எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. நம்மக்கிட்ட ஒரு காயில் இருக்கு. ஓகேவா? வி ஆர் ஹேவிங் அ காயில். ஸோ இந்த காயில் என்ன நடக்குது பசங்களா? இங்கே இந்த காயிலுக்கு நான் ஒரு மேக்னெட் வச்சிருக்கேன்.
ஓகேவா? இந்த மேக்னெட்ல இது நார்த் போல், இது சவுத் போல். அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு இங்கே ஆரம்பிச்சு இங்கே முடியணும், ரைட்? இந்த இடத்துல ஆரம்பிச்சு இங்கே முடியணும். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த காயிலை நான் பக்கத்தில் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கேன் அப்படின்னு வைங்களேன். இந்த காயிலை இப்படி நான் பக்கத்தில் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கேன் அப்படின்னா என்ன நடக்கும் பசங்களா? இருங்க. இப்போ இந்த காயில் இப்படி பக்கத்தில் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கேன்னா இந்த மேக்னெட்டை காயிலுக்கு பக்கத்தில் போக போக மேக்னெட்டிக் ஃபீல்டு காயிலுக்குள்ளார இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. தெரியுதா? இங்கிருந்து இப்படி போக போக மேக்னெட்டிக் ஃபீல்டு காயிலுக்குள்ளார இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அப்போ இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சு அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் இன்க்ரீசிங் அப்படின்னு சொல்லுவோம். ஆமாம் தானே? அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இதுவும் மேக்னெட்டிக் ஃபீல்டு சேஞ்ச் தான். இந்த இடத்துல நம்மளுக்கு ஃப்ளக்ஸ் சேஞ்ச் நடக்க ஆரம்பிச்சிடும். இங்கே நம்மளுக்கு என்ன நடக்க ஆரம்பிச்சிடும் பசங்களா? ஃப்ளக்ஸ் சேஞ்ச் நடக்க ஆரம்பிச்சிடும். அப்ப இந்த காயிலுக்கு என்ன ஆயிடும்? எரிச்சல் ஆயிடும். என்னடா மாறிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற அந்த எரிச்சல்ல என்ன பண்ணும் அப்படின்னா, இதை அப்போஸ் பண்ணணும் அப்படின்னா இதை மேக்னெட்டை உள்ள வராம தடுக்கணும். அப்ப மேக்னெட் எப்போ பசங்களா உள்ள வராம ரிப்பல் ஆகும்? when your coil is under north pole. கரெக்டா? எப்போ உங்க காயில் நார்த் போலா மாறுதோ north and north will be repelling each other. அப்ப இதுவும் நார்த் போல், இதுவும் நார்த் போல்னா அது ரிப்பல் ஆகி போயிடும். அப்ப மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்க்ரீஸ் ஆகிறது குறையும். கரெக்டா? அப்ப நம்ம காயில் என்ன பண்ணும் பசங்களா? ஒரு இன்டியூஸ்டு கரண்ட்டை உருவாக்கும். அதுவும் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல. ஏன்னா உங்களுக்கு நார்த் போல் வேணும் அப்படின்னா உங்க கரண்ட் டைரக்ஷன் எப்படி இருக்கணும் பசங்களா? இன்டியூஸ்டு கரண்ட் ஷுட் பி இன் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஓகே, ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல அது இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்ப என்ன ஆயிடும் நம்மளுக்கு? நம்ம தான் மாத்தி வந்துட்டோம் போல, இது என்னது நார்த் போல, நம்ம தெரியாம உள்ள வந்துட்டோம்னு சொல்லி அது தனியா ரிப்பல் ஆயிடும். அப்ப ரிப்பல் ஆயிடுச்சு அப்படின்னா ஏறிட்டே போன மேக்னெட்டிக் ஃபீல்ட் குறைஞ்சிரும். ரைட்? நெக்ஸ்ட் பாருங்க, டிக்ரீசஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன்? அதே சினாரியோவை எடுத்துட்டேன். ஓகேவா? அதே சினாரியோவை எடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன்? ஓகே, இது நார்த் போல் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேக்னெட் நகர்ந்து போக ஆரம்பிச்சிருச்சு. ஓகேவா? மேக்னெட் இந்த பக்கம் நகர்ந்து போக ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இந்த பக்கம் நகர்ந்து போச்சுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன ஆகும்? நார்மல் ரேஞ்சை விட அப்படியே குறைஞ்சிக்கிட்டே போகும், டிக்ரீஸ் ஆகிட்டே போகும். அப்போ டிக்ரீஸ் ஆனாலும் அதுவும் சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்போ என்ன ஆகும்? மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் மாறும். அப்போ உடனே என்ன ஆக ஆரம்பிச்சிடும் பசங்களா? நம்மளுக்கு இன்டியூஸ்ட் இஎம்எஃப் உள்ளுக்குள்ளார வர ஆரம்பிச்சிடும். இன்டியூஸ்ட் இஎம்எஃப் உள்ள யோசிக்க ஆரம்பிக்கும், என்ன பண்ணா திரும்ப இவங்களை உள்ள எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு. அப்ப திரும்ப இவங்களை உள்ளார கொண்டு வரணும் அப்படின்னா இதை அட்ராக்ட் பண்ணணும். நம்ம காயில் ஷுட் அட்ராக்ட் த மேக்னெட். அப்ப காயில் அட்ராக்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும் பசங்களா? இதை சவுத் போலாக மாத்தணும். ரைட்? அப்ப சவுத் போலா மாத்தணும்னா இன்டியூஸ்டு கரண்ட் கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல இருக்கணும். ஸோ சவுத் போலா நம்ம காயில் மாற ஆரம்பிக்கும். அப்ப இன்டியூஸ்டு கரண்டோட டைரக்ஷன் என்ன ஆகும்? நம்மளுக்கு கிளாக் வைஸாக மாறும். ஓகே, அப்ப கிளாக் வைஸாக மாறிடுச்சு அப்படின்னா ஐயோ நம்ம தப்பா நினைச்சிட்டோம் போல, இது சவுத் போல் தான், திரும்ப நம்ம உள்ளாரையே போய்க்கலாம்னு திரும்ப அது நகர்ந்து வரும். ஓகே, அப்ப இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம மேக்னெட்டை ஒரு பைத்தியக்கார நிலைமையிலேயே நம்ம வச்சுட்டு இருப்போம். பக்கத்துல வந்தா ஏன் பக்கத்துல வரேன்னு தள்ளி அனுப்புறோம். தள்ளி போச்சுன்னா ஐயோ தள்ளி போகாது, டிக்ரீஸ் ஆகுது கரண்ட் அப்படின்னு மறுபடியும் உள்ள கூப்பிடுறோம். அப்ப இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்லயே நம்ம மேக்னெட்டை வச்சிருக்கிறது தான் இன்டியூஸ்ட் இஎம்எஃப்க்கு வேலை. புரியுதா பசங்களா? அப்ப சேஞ்சஸ் இதை இன்னும் கிளியரா நம்ம லென்ஸ் சொன்னார். ஓகேவா? இதை கிளியர் கட்டா சொல்லி ஏன் நம்ம இன்டியூஸ்டு இஎம்எஃப்க்கு முன்னாடி ஒரு நெகட்டிவ் போடுறோம் அப்படிங்கறத அவர் தான் பர்ஃபெக்டா நம்மளுக்கு சொன்னார். இதுதான் அதுக்கான ரீசன். அப்ப க்ரோ ஆகிற கரண்ட் மட்டும் இல்ல, டிகே ஆகிற கரண்ட்டையும் டிகே ஆக விடாம நடக்கும். மேம் அப்ப இதெல்லாம் சர்க்கியூட்ல எப்ப நடக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஸ்விட்ச் ஆன் பண்ற அந்த செகண்ட், ஸ்விட்ச் க்ளோஸ் பண்ற அந்த செகண்ட். ஸ்விட்ச் ஆன் பண்றப்ப உங்களுக்கு என்ன நடக்கும்? இன்க்ரீஸ் நடக்க ஆரம்பிக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணோம்? இண்டக்டர் உள்ள பூந்து டிக்ரீஸ் பண்ணி விட பார்க்கும். ஸ்விட்ச் ஆஃப் பண்ணோம்னா நம்ம சர்க்கியூட்ல இருக்கிற கரண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு குறைய ஆரம்பிக்கும். அப்ப டை ஆக ஆரம்பிக்கிறப்ப ஐயோ செத்துறாத அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம்? நம்ம இண்டக்டர் திரும்பவும் இன்டியூஸ்ட் இஎம்எஃப் கொடுத்து இன்டியூஸ்ட் கரண்ட்டை கொடுத்து அது பூஸ்ட் பண்ண பார்க்கும். அப்ப ஸ்விட்ச் ஆன் பண்ற அந்த நொடி, ஸ்விட்ச் ஆஃப் பண்ற அந்த நொடியில, அதாவது டைம் ஃப்ரேம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 0.001 செகண்ட், அந்த ஒரு டைம் ஃப்ரேம்ல இது அத்தனையும் நடக்கும் பசங்களா. ஸ்விட்ச் ஆன் பண்றப்ப, ஸ்விட்ச் ஆஃப் பண்றப்ப. மேம் மற்ற நேரத்துல இண்டக்டர் சேச்சுரேட் ஆயிடும். ஓகேவா? ஒரு நார்மல் வயர் மாதிரி மாறிடும். அப்ப இதுதான் நம்மளோட ஃபாரடேஸ் லா அண்ட் நம்மளோட லென்ஸ் லாவோட பியூர் கான்செப்டே. புரியுதா பசங்களா? கிளியரா இருக்கு இல்லையா? அப்ப நம்ம என்ன படிச்சு முடிச்சாச்சு? ஃபாரடேஸ் லா அண்ட் நம்மளோட லென்ஸ் லா முடிச்சாச்சு. Okay, so now we will be moving for the next
important topic which is your motional EMF க்கு நம்ம போவோம். and motional EMF போறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, செஷனை லைக் பண்ணிடுங்க. பசங்களா PDF வேணும், நீங்க நம்மளோட டெய்லி ரிவிஷன்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா மறக்காம நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்க கூகுள் ஃபார்மை வந்து ஃபில் பண்ண ஆரம்பிங்க பசங்களா. அங்க உங்களுக்கு எவ்வளவு இந்த யூனிட் புரிஞ்சிருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, கம் ஆன். ஏன்னா கன்சிஸ்டன்சி மட்டும்தான் உங்களோட போர்டு எக்ஸாம்ஸுக்கு வந்து உங்களை ரெடி பண்ண முடியுமே தவிர உங்களுக்கு வேற எதுவுமே ஒரு ஹெல்பிங் ஹேண்டா இருக்க போறது இல்லை. ஓகே, ஸோ பி கன்சிஸ்டன்ஸ், ரெகுலரா வந்து இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணுங்க. Now let's roll for your next important topic, that is motional EMF அப்படின்னு. இதுக்கு முன்னாடி இருக்க யூனிட்ல நம்ம பார்த்தோம்னா மூவிங் சார்ஜஸ்ல எல்லாம் பார்த்தோம்னா சார்ஜ்க்கு ஒரு வெலாசிட்டி இருந்தா தான் கரண்ட் உருவாகும், கரண்ட் உருவானா தான் நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் பசங்களா, மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகும்னு படிச்சோம், which is your லாரன்ஸ் ஃபோர்ஸ் எல்லாமே படிச்சோம். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம என்ன படிச்சோம், சார்ஜ் மூவே பண்ண வேண்டாம், ஈவன் தோ சார்ஜ் ஸ்டேஷனரியா இருந்தாலுமே நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டை மட்டும் வேரி பண்றது மூலியமா நம்மளுக்கு உள்ளுக்குள்ளார கரண்ட்டை உருவாக்க முடியும் அப்படின்னு படிச்சோம். அப்ப இது எல்லாத்துக்குமே சவால் விடுற மாதிரி இன்னொரு இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர் படிச்சோம், which is your motional EMF. நீங்க மேக்னெட்டிக் ஃபீல்டையும் மாற்ற வேண்டாம், ஒன்றும் மாற்ற வேண்டாம், கண்டக்டரை மட்டும் நீங்க மூவ் மட்டும் பண்ணுங்க, அதுலயே உங்களுக்கு வந்து இஎம்எஃப்பும் இன்டியூஸ்டு கரண்ட்டும் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னாங்க. எஸ் பசங்களா, மோஷனல் அப்படின்னா என்னது, மோஷன். ஸோ ஒரு கண்டக்டரை நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டுல நகுத்துறது மூலியமா, சார்ஜ் இல்லை கண்டக்டரை, ஓகேவா, கண்டக்டரை நகுத்துறது மூலியமா அதுக்கு ஒரு வெலாசிட்டி கொடுக்கறது மூலியமா நம்மளுக்கு என்ன நடக்கும் பசங்களா, நம்மளுக்கு அந்த இடத்துல இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அப்ப EMF இன்டியூஸ் ஆயிடுச்சுன்னா அடுத்த நிமிஷம் கரண்ட் இன்டியூஸ்ட் ஆயிரும். வெரி சிம்பிள். EMF இன்டியூஸ்ட், EMI எல்லாம் உள்ள வந்துருச்சு. அப்ப இவங்க என்ன இதுக்கு ரூல் சொல்றாங்க அப்படின்னு பாருங்க. நீங்க வைக்கக்கூடிய கண்டக்டர், நீங்க மூவ் பண்ணக்கூடிய டைரக்ஷன், உங்களோட மேக்னெட்டிக் ஃபீல்ட், இந்த மூணுமே உங்களுக்கு டிரான்ஸ்வர்ஸ் ஆக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, ஸோ இந்த மூணுமே எப்படி இருக்கணும் பசங்களா, உங்களுக்கு டிரான்ஸ்வர்ஸ் ஆக இருக்கணும், which means perpendicular to each other. அப்ப நம்ம velocity of the conductor should be perpendicular to the magnetic field, should be perpendicular to our length of the conductor. ஓகே, இது சாட்டிஸ்ஃபை ஆனா மட்டும்தான் உங்களுக்கு என்ன உருவாகும் பசங்களா, EMF இன்டியூஸ் ஆகும். இன்டியூஸ்ட் EMF நம்மளுக்கு உருவாகும், இல்லாட்டி உருவாகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இல்லாட்டி என்ன ஆகாதாம பசங்களா, உருவாகாது அப்படின்ட்டாங்க. இதுல ஏதாச்சும் ஒண்ணு பேரலா இருந்தாம கூடவே கூடாது, பெரிய தெய்வ குத்தம். மூணுமே பெர்பெண்டிகுலராகத்தான் இருக்கணும். ஓகே, அது என்ன விதமான டைரக்ஷனா இருக்கலாம், ஆனா பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதராக இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு என்ன நடக்கும் பசங்களா, EMF இன்டியூஸ்டா. அப்ப EMF இன்டியூஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இதுல ஹையர் பொட்டென்ஷியல் எது, லோயர் பொட்டென்ஷியல் எதுன்னு தெரிஞ்சுக்கணும். அப்பதானே நம்ம கரண்ட்டும் எந்த டைரக்ஷன்ல இருந்து ஃப்ளோ ஆகும் நம்ம கண்டுபிடிச்சுக்க முடியும். அப்ப இதுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா ரைட் ஹேண்ட் பாம் ரூல் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ ரைட் ஹேண்ட் பாம் ரூல் யூஸ் பண்ணுவோம். அப்போ ரைட் ஹேண்ட் பாம் ரூல்னா என்னது மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட தம்ப் இருக்கு இல்லையா பசங்களா, தம்ப் வில் பி யோர் வெலாசிட்டி. ஓகே, அதுவே உங்களோட ஃபிங்கர்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ ஃபிங்கர்ஸ் எப்படி இருக்கும் பசங்களா, அது உங்களோட மேக்னெட்டிக் ஃபீல்ட். அண்ட் உங்களோட உள்ளங்கை இருக்கு இல்லையா, பாம், அந்த பாம் வந்து என்னவாக இருக்கும் பசங்களா, உங்களுக்கு that will be your higher potential. அதுதான் உங்களோட ஹையர் பொட்டென்ஷியலாக இருக்கும். அப்போ இந்த டயக்ராமில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. உங்க எல்லாரும் உங்க ரைட் ஹேண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ உங்க ரைட் ஹேண்ட் எடுத்து வெலாசிட்டி எந்த பக்கம் இருக்கு பசங்களா, வெலாசிட்டி இந்த பக்கம் இருக்கு, ரைட், இட் இஸ் மூவிங் லைக் திஸ். அண்ட் நம்மளோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்வர்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டாக இருக்கு. அப்போ பாம் என்னவாக இருக்கு பசங்களா, நம்மளுக்கு பாம் இஸ் லைக் டவுன்வர்ட்ஸ், அதாவது கியூவை நோக்கி பாம் இருக்கு. அப்போ கியூ வில் பி த ஹையர் பொட்டென்ஷியல், இது லோயர் பொட்டென்ஷியல். அப்போ இதை நம்ம ஒரு டயக்ராமா, இது ஒரு நம்ம பேட்டரி மாதிரி இதை கனெக்ட் பண்ணோம்னா இப்படி இருந்திருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் வில் பி கனெக்டட். இந்த மாதிரி கனெக்ட் ஆயிருக்கும். புரியுதா பசங்களா, இந்த மாதிரி கனெக்ட் ஆயிருக்கும். Q will be at your higher potential. அப்போ மோஷனல் EMFல இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்போ மோஷனல் EMF அப்படின்னு வர்றப்ப உங்களோட ஃபார்முலாவும் மாறுது. அப்போ உங்க ஃபார்முலா, இன்டியூஸ்ட் EMFக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா that is going to be like நம்மளோட BVL. சொல்லுங்க பார்க்கலாம், IPL மாதிரி BVL. B for magnetic field, V for velocity and L for the length. ஓகேவா, எல் ஃபார் த லென்த். அப்போ இன்டியூஸ்டு கரண்ட் நான் இங்கே எப்படி மேம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இன்டியூஸ்ட் EMF டிவைடட் பை த ரெசிஸ்டன்ஸ். அப்போ இன்டியூஸ்ட் EMF என்னது, BVL டிவைடட் பை R அப்படின்னு கிடைக்கும். ஓகே தானே பசங்களா, கிளியரா இருக்கு இல்லையா. அண்ட் இந்த லென்த் என்னது பசங்களா, இந்த லென்த் வந்து நம்மளுக்கு எஃபெக்டிவ் லென்த்.
எஃபெக்டிவ் லென்த்னா என்ன அர்த்தம் மேம்? இப்போ என் கண்டக்டர் ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட கண்டக்டர் என்ன ஆகுது, இப்படி வந்து செமி சர்க்கிளில் வளைஞ்சிருக்கு. ஓகேவா? என் கண்டக்டர் என்னவாக இருக்கு பசங்களா, நம்மளுக்கு செமி சர்க்கிளில் இப்படி வளைஞ்சிருக்கு அப்படின்னா இதுக்கு நான் எப்படி மேம் லென்த் எழுதுறது? எஃபெக்டிவ் லென்த் இஸ் இம்பார்ட்டன்ட். அப்போ எஃபெக்டிவ் லென்த் அப்படிங்கிறது என்னது, ஒரு எண்டிலிருந்து இன்னொரு எண்டு வரைக்கும். அப்போ இது ஒரு செமி சர்க்கிள், இது ஒரு 180 டிகிரி, இது ஒரு பை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஒரு ஆர், இது ஒரு ஆர். ஸோ நம்ம எஃபெக்டிவ் லென்த் என்னது, that will be 2r ஆக இருக்கும். ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி உங்களோட போர்டு எக்ஸாம்ஸில் கொஸ்டின்ஸ் வரலாம். ஸோ எஃபெக்டிவ் லென்த் என்ன ஸ்ட்ரக்சரோ அதோட ஒரு எண்டிலிருந்து இன்னொரு எண்டு வரைக்கும் என்ன டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத மட்டும் பார்த்து உள்ள எழுதுனீங்கன்னா போதும். ஓகே தானடா? கிளியரா இருக்கு இல்லையா? ஸோ இட் வில் பி கிறிஸ்டல் கிளியர் ஃபார் யூ பீப்புள். ஓகே, அப்போ இதுதான் உங்களோட மோஷனல் இஎம்எஃப்க்கான இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ். ஸோ இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே இட் வில் பி ஹெல்பிங் யூ டு ஸ்கோர் மோர் மார்க்ஸ். கிளியர் தானடா? டன். அப்போ நம்ம ஆல்ரெடி இருக்கிறதோட சேர்த்து இப்போ என்ன படிச்சாச்சு, மோஷனல் இஎம்எஃப்ஐயும் படிச்சாச்சு. ஸோ பசங்களா, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, செஷனை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த 5 டாப்பிக்கில் உங்களுக்கு எந்த டாபிக் இப்போ சூப்பர் டூப்பராக இருக்குது அப்படின்னு நினைக்கிற எந்த டாபிக்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி திரும்பவும் சொல்கிறேன் பசங்களா, நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களோட நெக்ஸ்ட் டெஸ்ட்டுக்கான ஃபார்ம் இருக்குது. ஸோ நீங்கள் போய் இந்த இஎம்ஐக்கான டெஸ்ட்டை நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஓகே, மறந்துடாதீங்க, நான் அப்போ தான் உங்களுக்கு நோட்ஸ் கிடைக்கும். ஸோ லெட்ஸ் பிகின். இப்போ நெக்ஸ்ட் டாபிக் நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் இண்டக்டன்ஸை பற்றி படிக்க போகிறோம். ஓகே, ஸோ செல்ஃப் இண்டக்டன்ஸை பற்றி படிக்க போகிறோம் பசங்களா. இந்த செல்ஃப் இண்டக்டன்ஸில் என்னதான் சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனக்கு நடக்கிற அநீதியை தானே தட்டி கேட்டுக்கும். விச் மீன்ஸ் ஒரு சொலினாய்ட் இல்லை ஒரு காயில் தனக்கு ஏற்படுற சடன் சேஞ்சை தானே பிரச்சனை பண்ணி தானே வந்து என்ன பண்ணும், பேலன்ஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ தானே கரண்ட்டை இன்டியூஸ் பண்ணி ஆப்போசிட் டிரெக்ஷனா சேம் டிரெக்ஷனாங்கிறத தானே டிசைட் பண்ணி எல்லாமே தானே பண்ணிக்கும். அதுதான் செல்ஃப் இண்டக்டன்ஸ். செல்ஃப் இண்டக்ஷன் அப்படின்னு அர்த்தம். தனக்கு தானே இன்டியூஸ்டு கரண்ட் அண்ட் இன்டியூஸ்டு இஎம்எஃப் உருவாக்கிக்கிறது. மேம் அப்போ மியூச்சுவல் இண்டக்டன்ஸ்னா பக்கத்து வீட்டில் பிரச்சனைனா நம்ம போய் ஆஜராகிறோம் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ பக்கத்து காயிலுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா இது போய் ஆஜராகும், இது போய் வந்து இண்டக்ஷன் பண்ணும். அதுதான் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ். ஓகே, ஸோ செல்ஃப் இண்டக்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு உங்களுக்கு ஒரு சொலினாய்ட் தேவைப்படும் பசங்களா. ஏன்னா சொலினாய்ட் இஸ் த பெஸ்ட் புக் கிவன் எக்ஸாம்பிள். ஸோ யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பாருங்க, சொலினாய்டில் வந்து நம்ம சொலினாய்டு வந்து என்ன ஆகும், நிறைய காப்பர் காயில் கட்டி வச்சிருப்போம். அதில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு கரண்ட் கொடுப்போம். அப்போ கரண்ட் கொடுக்குறப்ப என்ன ஆகும் பசங்களா, உங்களுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகும். இன்சைடு த சொலினாய்டு வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் லைனாக என்ன உருவாகும் பசங்களா, மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாயிருக்கும். வெளியெல்லாம் சர்க்குலர் ஸ்ட்ரக்சராக இருக்கும். ஸோ சென்டரில் வி வில் பி ஹேவிங் மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். ரைட், இதுதான் நம்மளோட. இப்போ என்ன ஆகுது, சடனாக இந்த இடத்துல ஸ்விட்ச் ஆன் பண்ண அந்த செகண்ட் என்ன ஆகும் பசங்களா, கவனிங்க. ஸ்விட்ச் ஆன் பண்ண அந்த செகண்ட், லிசன் கேர்ஃபுல்லி, என்ன நடக்கும், கரண்ட் இப்படி வயர்ல இருந்து இப்படி வரும். கரெக்டா பாருங்க, கரண்ட் வயர்ல இருந்து இப்படி வந்துட்டு ஃபர்ஸ்ட் இங்க ஃப்ளோ ஆகும். அப்போ இங்கே ஃப்ளோ ஆகிறப்ப என்ன ஆகும் பசங்களா, உங்களுக்கு அந்த இடத்துல மட்டும்தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு வரும். திரும்ப அடுத்தது இந்த காயிலுக்குள்ளார இப்போ ஃப்ளோ ஆகும். அப்போ அதுக்கு மட்டும்தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்போ இங்கே 2 இடத்துல மட்டும்தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருந்திருக்கும். ஆமாம் தானே? திரும்பவும் அடுத்தது இங்கே எடுத்துகிட்டு போகிறப்ப திரும்பவும் இந்த 3 காயிலுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகும். அப்போ ஸ்விட்ச் ஆன் பண்ண அந்த செகண்ட் நம்ம காயிலில் என்ன நடக்குது பசங்களா, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. தெரியுதா? மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன ஆகிட்டே போகுது, நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது ஒவ்வொரு டர்னா போறப்ப. அப்ப இதையும் நம்ம என்ன எடுத்துக்கிறோம், இதையும் சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படின்னு எடுத்துட்டு இந்த இடத்துலயும் நம்மளுக்கு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்றோம். அப்ப இங்க மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகிறதுக்கு யாரு காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கரண்ட். ஸோ கரண்ட் எந்த அளவுக்கு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு தான் வந்து நம்மளுக்கு சேஞ்சஸ் நடக்கும். அப்ப என்ன ஆயிருது அப்படின்னு பாருங்க. ஸோ 5 இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு I அப்படின்னு மாறிடுது. ஏன்னா magnetic field is also directly proportional to current. அப்ப current increase ஆச்சுன்னா magnetic field increase ஆயிருக்கிறதா அர்த்தம், current decrease ஆச்சுன்னா magnetic fieldum decrease ஆயிருக்கிறதா அர்த்தம். அப்ப இது ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒன்று magnetic fieldக்கு நடந்தாலுமே நம்மளுக்கு 5 மாறிடும் அப்படிங்கிறதா நம்மளோட லாஜிக்கே. ரைட்? அப்ப இங்க நடக்கிறப்ப இந்த காயில் என்ன பண்ணும், இப்ப ஆஹா magnetic field increase ஆயிட்டே போகுதே, அப்ப நம்ம என்ன பண்ணணும், இந்த இன்க்ரீஸை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இண்டக்டர், நம்மளோட சொலினாய்ட் ஆப்போசிட் டைரக்ஷன் ஒரு கரண்ட்டை இன்டியூஸ் பண்ண ஆரம்பிக்கும்.
இருக்கும், ரைட்? ஏன்னா அப்போஸ் பண்ணா தானே க்ரோ ஆகிறத தடுக்க முடியும், ரைட்? சாகிற மாதிரி இருந்தா அது கூடயே அனுப்பணும், அப்பதான் சாகாம பார்த்துக்க முடியும். ஆப்போசிட் டிரெக்ஷன்ல என்ன பண்ணும் பசங்களா, இன்டியூஸ்டு கரண்ட்டை அனுப்பிச்சு விடும். அப்ப இன்டியூஸ்டு கரண்ட் அனுப்பிச்சு அதை தடுக்க பார்க்கும், ஓகேவா? அந்த growth வந்து தடுக்க பார்க்கும். அப்ப இதுதான் செல்ஃப் இண்டக்டன்ஸ், தனக்கு தானே இன்டியூஸ் பண்ணிக்கிறது. அப்ப இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டியை தூக்கணும் அப்படின்னா அதுக்கு எனக்கு என்ன தேவை, ஒரு ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் தேவை. அப்ப இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது என்னது பசங்களா, இது பியூரா நம்மளோட சொலினாய்டோட ஜியாமெட்ரியை பொறுத்து தான் இருக்கும். பொது ஃபுல்லா என்னவாக இருக்கும், இது ஃபையை பொறுத்தோ ஐயை பொறுத்தோ மாறாம ஜியாமெட்ரியை பொறுத்து தான் மாறும். பிகாஸ் நம்ம சொலினாய்டோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா நியூ நாட் இன்டூ என் இன்டூ ஐ, ரைட்? இப்போ இதில் கொண்டு வந்து நம்ம செல்ஃப் இண்டக்டன்ஸோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்க்கலாம். அப்போ இன்டியூஸ்ட் இஎம்எஃப் என்ன ஆகும் பசங்களா? ஸோ இன்டியூஸ்ட் இஎம்எஃப் வில் பி லைக், நம்மளுக்கு இங்கே என்ன நடக்குது, இங்கேயும் சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் தான், மைனஸ் d∅dt. ஆனால் இங்கே ஃப்ளக்ஸ் எப்படி இருக்கு பசங்களா, நம்மளுக்கு L இன்டூ ஐ ஆக இருக்கு, கரண்ட் பொறுத்து மாறுது. அப்போ இன்டியூஸ்ட் இஎம்எஃப்ல மைனஸை வெளியே எடுத்துட்டோம்னா இண்டக்டர் இஸ் அ கான்ஸ்டன்ட், ஸோ வெளியே தூக்கிட்டோம் அப்படின்னா di/dt அப்படின்னு கிடைக்கும். இதுதான் நம்மளோட இன்டியூஸ்ட் இஎம்எஃபோட ஃபார்முலா. இங்கே நம்மளுக்கு யாரை பொறுத்து இருக்கு, உள்ள சொலினாய்டுக்குள்ளார வர்ற கரண்ட்டை பொறுத்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க, ஓகேவா? அப்போ கரண்ட் வேரி ஆச்சு அப்படின்னா அப்பயும் நம்மளுக்கு இன்டியூஸ்ட் இஎம்எஃப் உருவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இன்டியூஸ்ட் இஎம்எஃபோட வேல்யூஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பசங்களா phi இஸ் ஈக்குவல் டு L இன்டூ ஐ. இது phi அப்படிங்கிறது என்னது, NBA அப்படின்னு சொல்லி எழுதலாமா? என்னன்னா இந்த சொலினாய்டில் இருக்கிற நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், பி அப்படிங்கிறது இதோட மேக்னெட்டிக் ஃபீல்ட், ஏ அப்படிங்கிறது இதோட ஏரியா. அப்போ இது ஒரு சர்க்கிள் தானே, அப்போ ஏரியா வில் பி லைக் πr², இதோட ரேடியஸ் πr² ஆக இருக்கும். அப்போ n இன்டூ பிக்கு பதிலாக என்ன எழுதலாம் பசங்களா, சொலினாய்டோட மேக்னெட்டிக் ஃபீல்டு வில் பி லைக் நியூ நாட் n இன்டூ ஐ, ரைட்? அப்போ இது இப்படியும் எழுதலாம், இல்லை நியூ நாட் கேபிட்டல் N இன்டூ எல் டிவைடட் பை ஐ அப்படின்னு எழுதலாம், ரைட்? அப்போ நியூ நாட் N டிவைடட் பை எல் இன்டூ ஐ, ஏக்கு பதிலாக πr² அப்படின்னு எழுதலாம். அப்போ ஐ அண்ட் ஐ கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா நியூ நாட் பை n² டிவைடட் பை எல் இன்டூ r² இஸ் ஈக்குவல் டு எல். அப்போ நம்மளோட இண்டக்டன்ஸோட ஃபார்முலா என்னது பசங்களா, இண்டக்டன்ஸ் ஃபுல்லாக நான் என்னன்னு சொன்னேன், இண்டக்டன்ஸ் ஃபுல்லாக ஜியாமெட்ரியை பொறுத்து இருக்கு. அப்போ பாருங்க, நம்மளோட நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், லென்த் ஆஃப் த சொலினாய்டு, ஏரியா, ரேடியஸ் ஆஃப் த சொலினாய்டு அண்ட் நியூ என்ன மீடியம் இருக்கு உள்ளுக்குள்ளார, இது எல்லாத்தையும் பொறுத்து தான் இண்டக்டன்ஸ் இருக்குமே தவிர நம்ம ஃப்ளக்ஸை பொறுத்தோ கரண்ட்டை பொறுத்தோ இருக்காது, ஓகே? இதை இப்படியும் எழுதலாம், இல்லை நியூ நாட் n² L r² இஸ் ஈக்குவல் டு எல் அப்படின்னு எழுதலாம். மேம் இந்த ஃபார்முலா எப்படி மேம் சடனாக எப்படி மாறுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் பசங்களா, n டிவைடட் பை எல் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் N. அப்போ கேபிட்டல் N தானே, இங்கே பாருங்க பார்க்கலாம் பசங்களா, லிசன். ஸோ கேபிட்டல் N டிவைடட் பை எல் இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் n. அப்போ கேபிட்டல் N வேணும்னா எல் இன்டூ எல் அப்படின்னு எழுதலாமா? அப்போ இந்த ஃபார்முலாவில் நியூ நாட் n² L² r² டிவைடட் பை எல் இஸ் ஈக்குவல் டு எல்னா எல்லும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிட்டு நியூ நாட் பை n² L r² அப்படின்னு கிடைக்கும். அப்போ நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பர் யூனிட் லென்த் அப்படிங்கிற ஃபார்மெட்டில் எழுதுனீங்க அப்படின்னா இதுதான் உங்களோட ஈக்குவேஷனாக இருக்கும், இதுதான் உங்களோட ஈக்குவேஷனாக இருக்கும். ஓகே தானே பசங்களா? Is it cool, right? So it will be cool and it will be chill. Okay? So next இங்க பாருங்க, நம்ம என்னென்ன படிச்சோமோ அது அத்தனையுமே உள்ள இருக்கு. அப்போ இண்டக்டன்ஸ் மாறணும் அப்படின்னா எய்தர் ஸ்மால் n ஆர் கேபிட்டல் N ஆர் ஏரியா ஆர் லென்த் இதெல்லாம் ஏதாச்சும் மாறினா தான் ஆகும். சப்போஸ் நம்ம இண்டக்டருக்குள்ளார ஏதாச்சும் மீடியம் வச்சுருக்கோம் அப்படின்னா நியூ நாட் என்னவாயிடும் பசங்களா, நியூ நாட், அப்போ மீடியம் வந்துடும். அப்போ மீடியம் வந்துருச்சு அப்படின்னா நியூ ஆர் இன்டூ நியூ நாட் அப்படின்னு எழுதுவோம். அப்போ இதுக்கு பதிலாக என்ன ஆகிடும் நம்மளுக்கு, எல் வில் பி ஈக்குவல் டு நியூ மீடியம் n² AL அப்படின்னு கிடைக்கும். அப்போ மீடியம்க்கு பதிலாக நியூ நாட் நியூ ஆர் n² AL அப்படின்னு எழுதலாம். ஓகே, அப்போ இதெல்லாம் தான் நம்மளுக்கு முக்கியமான ஈக்குவேஷன்ஸ் which you have to understand. ஃபைன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு, நம்ம செல்ஃப் இண்டக்டன்ஸ் பற்றின ஒரு கம்ப்ளீட் ஐடியாவும் நம்மளுக்கு கிடைச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் பேலன்ஸ் இருக்கிறது நம்மளோட மியூச்சுவல் இண்டக்டன்ஸ். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் வித் யூர் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ்.
அப்போ மியூச்சுவல் இண்டக்டன்ஸ்னா என்னது பசங்களா? பக்கத்து வீட்டில் ஒரு பிரச்சனைனா நம்ம போய் பஞ்சாயத்து பண்ணுறது, நம்ம வீட்டுக்கு ஒரு பிரச்சனைனா பக்கத்து வீட்டுக்காரவங்க வந்து பஞ்சாயத்து பண்ணுறது, அதுதான். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம கோஆக்சியல் சொலினாய்டுக்குள்ளார போகாமல் உங்களுக்கு நான் ஜென்ரலான ஈக்குவேஷன் வச்சு நான் சொல்லி கொடுக்குறேன் பசங்களா, அதுக்கப்புறம் நம்ம படிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் நடக்கணும் அப்படின்னா நீங்கள் 2 காயிலையுமே இப்படி தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கணும். ஓகேவா? ஒன்றா இப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கணும், இல்லை இப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கணும். ஓகேவா? இந்த 2 அரேஞ்ச்மெண்ட்டில் ஏதாச்சும் ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருந்தால் தான் ஒரு பெட்டரான ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் கிடைக்கும். ஓகேவா? அப்போ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன், கரண்ட் கொடுக்குறேன். அப்போ கரண்ட் கொடுக்குறப்ப என்ன ஆகும் பசங்களா, இங்கே நம்மளுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம், நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டு இங்கே ஆரம்பித்து இதுலேயும் போய் இன்டியூஸ் பண்ணும். கரெக்டாக? இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிற காயிலையும் போய் என்ன பண்ணும், இன்டியூஸ் பண்ணும். அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கிறப்ப நம்மளுக்கு என்ன ஆகும் பசங்களா, பக்கத்து காயிலில் எரிச்சலாக ஆரம்பிக்கும். என்னடா இவன் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறான் அப்படின்னு. அப்போ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் மாறும். அப்போ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் மாறுறதுனால என்ன ஆகுது பசங்களா, அதுவும் எங்கே மாறுது, நம்மளுக்கு இந்த செகண்ட் காயிலில் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் மாறும். நான் I1 அப்படின்னு கொடுக்குற கரண்ட்டில் எனக்கு செகண்ட் காயிலில் ஃப்ளக்ஸ் மாற்றம் அடையும். அப்போ செகண்ட் காயிலில் எனக்கு ஃப்ளக்ஸ் மாற்றம் அடைஞ்சுது அப்படின்னா என்ன ஆகும் பசங்களா, இந்த இடத்துல எனக்கு இன்டியூஸ்டு கரண்ட் உருவாகும். இந்த இடத்துல என்ன உருவாகும், எனக்கு இன்டியூஸ்டு கரண்ட் உருவாகும். அப்போ இந்த இன்டியூஸ்டு கரண்ட்னால ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகி இந்த பக்கம் வந்து இங்கே என்ன பண்ண பசங்களா, இங்கேயும் நம்மளுக்கு வேற ஒரு ஃப்ளக்ஸ் கிரியேட் பண்ணும். அப்போ இன்னும் சிம்பிளா நம்ம ப்ராசஸில் சொல்ல போனோம்னா Φ2 ஃப்ளக்ஸ் எதனால உருவாயிருக்கு, எனக்கு I1 கரண்ட்னால உருவாயிருக்கு. அப்போ இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டியை தூக்கணும்னா நான் என்ன பண்ணணும், ஒரு கான்ஸ்டன்ட் எழுதணும். அதுதான் நம்மளோட மியூச்சுவல் இண்டக்டன்ஸ். அப்போ Φ1 உருவாகுதுன்னா அதுக்கு காரணம் யாரு பசங்களா, I2 கரண்ட், செகண்ட் காயிலோட கரண்ட். ஓகே? அப்போ இது ரெண்டுத்தையும் வச்சு நம்ம மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் எழுதணும் அப்படின்னா, நம்மளோட EMF இன்டியூஸ்ட் எழுதணும் அப்படின்னா that will be -m into di/dt, di1/dt. எதுக்கு, உங்களோட EMF இன்டியூஸ் செகண்ட் காயிலுக்கு நீங்கள் எழுதுறீங்கன்னா, இதுவே ஃபர்ஸ்ட் காயிலுக்கு எழுதுறப்ப -m into di2/dt அப்படின்னு எழுதுவோம். ஏன்னா இங்க ஃபர்ஸ்ட் காயில்னா அடி யாருக்கு விழுந்திருக்கும், செகண்ட் காயிலுக்கு. இங்க செகண்ட் காயில்னா அங்க ஃபர்ஸ்ட் காயிலாக இருக்கணும். இதுதான் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ். அப்ப இந்த m நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்கு தான் m என்னவாக இருக்கும் பசங்களா, உங்களுக்கு m will also be like உங்களோட நார்மலான ஜாமெட்ரியை பொறுத்ததான் இருக்கும். ஓகேவா? உங்களோட சொலினாய்டோட ஜாமெட்ரிக்கல் ஸ்ட்ரக்சரை பொறுத்ததாகத்தான் இருக்கும். உங்க புக்ல உங்களுக்கு கொடுத்துருக்கிறது என்னன்னா கோஆக்சியல் சொலினாய்டு தான் பசங்களா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த கோஆக்சியல் சொலினாய்டு தான் இப்போ நம்ம படிக்க போகிறோம். ஸோ கோஆக்சியல் சொலினாய்டு அப்படின்னா நம்மளுக்கு 2 சொலினாய்டு ஒரே மாதிரி லென்த் இருக்கிற மாதிரி நம்ம வச்சிருப்போம். ஸோ விச் மீன்ஸ் பெரிய சொலினாய்டோட ஆக்சிஸும் குட்டி சொலினாய்டோட ஆக்சிஸும் ஒரே மாதிரி இருக்கும், பேரலாக இருக்கும். அதுதான் கோஆக்சியல். ஓகே? இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம Φ1 இஸ் ஈக்குவல் டு, நம்ம Φ1 உருவாகுதுன்னா m இன்ட்டு அதுக்கு I2 கரண்ட் தான் தேவை. கரெக்டா? அப்போ Φ1 அப்படின்னா Φ1 என்ன எழுதலாம், Φ1 அப்படிங்கிறது மேபி இதில் இருக்கக்கூடிய ஃப்ளக்ஸ் 1, இதில் இருக்கக்கூடிய ஏரியா 1, இதில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் 1. இதனால உங்களுக்கு என்ன ஆகுது பசங்களா, இன்னொரு காயிலில் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு போய் படும். அப்போ அந்த இடத்துல ஃப்ளக்ஸ் உருவாகும். கரெக்டா? அப்போ பாருங்க, இதை B2 A1 இஸ் ஈக்குவல் டு m இன்டூ I2 எழுதலாம். ஏன்னா ஃப்ளக்ஸ் இந்த இடத்துல உருவாகுதுன்னா அதுக்கு காரணம் யாரா இருப்பாங்க, 2வது காயிலோட மேக்னெட்டிக் ஃபீல்டா இருப்பாங்க. ரைட்? அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் அ சொலினாய்டு வில் பி லைக் μ0 n, அதுக்கப்புறம் என்ன கிடைக்கும் பசங்களா, μ0 n I2 A1 is equal to m I2. அப்போ I2 கேன்சல் ஆகிடும். ஸோ n1 μ0, இதுக்கு என்ன ஆகும் பசங்களா, இதுக்குன்னு செகண்டரி, இப்போ நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டு 2வது காயில் இருக்கு இல்லையா, அதுக்கும் ஒரு நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருந்திருக்கும். கரெக்டா? அதுக்கும் என்ன இருந்திருக்கும் பசங்களா, ஒரு நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருந்திருக்கும், அது n2. அப்போ உங்களோட எக்ஸ்பிரஷன் என்னவாகும்னு பார்த்தீங்கன்னா n2 n1 μ0 இன்ட்டு n இன்ட்டு A1 is equal to m அப்படின்னு கிடைக்கும். இதுவும் என்னதான் பசங்களா உங்களுக்கு, இதுவுமே மோர் லைக் நம்மளோட ஜியாமெட்ரியை பொறுத்து மட்டும்தான் இருக்கு. தெரியுதா? this is also looking like a geometrical values. அப்போ இதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம், ரெண்டும் சேம் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் ஆகிறதுனா இது n1 இது n2 டிவைடட் பை, அப்போ n அப்படின்னா n இன்டூ எல். ரைட்? அப்போ என்ன ஆகும் பசங்களா, எல் ஸ்கொயர்ட் இன்டூ μ0 a அப்படிங்கிறதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம், நம்ம πr ஸ்கொயர்டு அப்படின்னு எழுதலாம், πr1 ஸ்கொயர்டுன்னு எழுதலாம், mன்னு எழுதலாம்.
ரைட். ஸோ திஸ் வில் பிகம் ஃபார் டோட்டல். அப்போ இங்கேயும் ஒரு இதுவும் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா n1 n2 L நியூ நாட் பை r1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு m அப்படின்னு கிடைக்கும். ஓகே தானடா, கிளியர்? அதை தான் இங்கேயும் எழுதியிருக்காங்க. ஸோ இது எந்த காயிலுக்கு வச்சு எழுதினாலும் ஒரே ஆன்சர் தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் அ கான்ஸ்டன்ட். ஓகே, ஸோ மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் வில் பி த கான்ஸ்டன்ட். ஸோ பிரச்சனையே கிடையாது உங்களுக்கு. இந்த ஃபார்முலாவை நீங்கள் ரிமெம்பர் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ நம்ம மியூச்சுவல் இண்டக்டன்ஸுக்கும் செல்ஃப் இண்டக்டன்ஸுக்கும் நம்ம டிவிஷன் பண்ணோம், ரேஷியோ எடுத்தோம் அப்படின்னா அப்போ உங்களுக்கு n2 டிவைடட் பை n1 அப்படிங்கிற வேல்யூ தான் கிடைக்கும். இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபார்முலா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, எஸ். ஸோ பசங்களா இது மட்டும் ஞாபகம் வச்சுக்காதீங்க. இது கூட சேர்த்து நீங்கள் என்ன பண்ணணும், நம்மளோட ஃபாஸ்ட் ட்ராக் பேட்சாக இருந்தாலும் சரி, நம்மளோட வெற்றி பேட்சாக இருந்தாலும் சரி, இப்போ சூப்பரான ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ 30% ஃபார் வெற்றி அண்ட் 15% ஃபார் நம்மளோட ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச் போயிட்டுருக்கு. ஏன்னா நீட்டுக்கு இன்னும் 5 to 4 months தான் இருக்குது. ஸோ அதில் இஃப் யூ நீட் அ ப்ராப்பர் கைடன்ஸ் அப்படின்னா இந்த 2 பேட்ச் வந்து ஆஸ் அ ரிப்பீட்டர்ஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்கள் சீனியர்ஸ் யாராச்சும் வேணும் அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு இதை ரெஃபர் பண்ணலாம். நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணி என்ன டீட்டெயில்ஸ் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் யூ பீப்புள் கேன் மேக் அ டெசிஷன். ஓகே, எஸ். ஸோ ஃபைனலி நம்ம நெக்ஸ்ட்டு என்ன படிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் எனர்ஜியை பற்றி படிக்க போகிறோம். பிகாஸ் என்னதான் நடந்தாலும் ஃபைனலி எனர்ஜி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கெப்பாசிட்டன்ஸுக்கு எழுதுறப்ப எனர்ஜி கேன் பி ரிட்டன் ஆஸ் half CV ஸ்கொயர் அப்படின்னு எழுதணும். அப்போ அதுவே இங்கே இண்டக்டன்ஸுக்கு எழுதுறப்ப half LI ஸ்கொயர்டு அப்படின்னு எழுதுறோம். ஓகேவா, half IL ஸ்கொயர்டு அப்படின்னு சொல்லி எழுதுறோம். இது ஒரு முக்கியமான ஃபார்முலா, ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவே நம்ம எனர்ஜி பர் வால்யூம், அதாவது எனர்ஜி டென்சிட்டியை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, ஓகேவா, எனர்ஜி டென்சிட்டியை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா that will be half into b square divided by nu naught அப்படின்னு இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஃபார்முலாவையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்க. ஸோ த லாஸ்ட் டாபிக் ஃபார் தி டே இஸ் கோயிங் டு பி லைக் நம்மளோட ஏசி ஜெனரேட்டர், ஏசி டைனமோ. ஓகே, ஸோ ஏசி டைனமோ போயிடலாம் பசங்களா. இது ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட். என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள். நம்மளுக்கு ஏசி டைனமோ எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பாருங்க. நம்மளோட மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இங்கேயும் மாறணும். ஓகேவா, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இங்கே மாறணும். ஆனால் எதனால மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் மாறணும் அப்படின்னா தீட்டா மாறனால. தீட்டா அப்படின்னா என்னது பசங்களா, மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஏரியாவுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஆங்கிள் மாறுறனால உங்களுக்கு என்ன நடக்கணும் அப்படின்னா ஃப்ளக்ஸ் மாற்றம் நடக்கணும். அப்போ அதுக்கு கிடைக்கிறது தான் உங்களுக்கு ஒரு பீரியாடிக் இஎம்ஐ. அதுக்கு கிடைக்கிறது தான் என்னது பசங்களா, உங்களுக்கு ஒரு பீரியாடிக் இஎம்ஐ கிராஃப், இஎம்எஃப் கிராஃப். புரியுதா பசங்களா? இதுதான் மேஜர். அப்போ இதோட எக்ஸ்பிரஷன் என்னவாகும்னு பாருங்க. ஸோ நம்ம என்ன பண்ணிடலாம், எண்ணை வெளியே எடுத்துடலாம். ஸோ d5/dtயில் நம்மளுக்கு n b வந்து a எல்லாமே கான்ஸ்டன்ட். அப்போ யார் மட்டும்தான், காஸ் தீட்டா மட்டும் டைமை பொறுத்து மாறுவாங்க. அப்போ காஸ் தீட்டாவை மட்டும் மாறனால தீட்டாவை நம்ம என்ன பண்ணலாம் பசங்களா, we have to represent it as ஒமேகா டி. ஓகேவா, ரேடியன்ஸில் எழுதணும். அப்போ ஒமேகா டின்னு எழுதணும்னா காஸ் ஒமேகா டியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா மைனஸ் சைன் ஒமேகா டி அப்படின்னு கிடைக்கும். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், அப்போ NBA ஒமேகா இன்ட்டு சைன் ஒமேகா டி அப்படின்னு கிடைக்கும். இந்த வேல்யூவை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா பீக் வோல்டேஜ் அப்படின்னு சொல்கிறோம். இதைத்தான் என்ன சொல்கிறோம் பசங்களா, நம்ம பீக் வோல்டேஜ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இஎம்எஃப் பீக் இஎம்எஃப் வில் பி ஈக்குவல் டு NBA ஒமேகா. n அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், பிங்கிறது மேக்னெட்டிக் ஃபீல்ட், ஏங்கிறது ஏரியா, ஒமேகாங்கிறது நம்மளோட ஆங்குலர் ஸ்பீட் ஒரு ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. ஓகே, அப்போ இதுதான் நம்மளோட மேக்ஸிமம் வேல்யூ. அப்படி எப்படி மேம் நான் தீட்டாவை மாற வைக்கிறேன், எப்படி ரெண்டுத்துக்கும் ஆங்கிள் மாறுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு சூப்பர் பிரின்சிபல். ஓகே, ஸோ வாட் வி ஆர் டூயிங் இஸ் 2 மேக்னெட் வச்சுக்கிறோம். ஓகேவா, இந்த இடத்துல 2 மேக்னெட் இருக்குது. இதெல்லாம் எலக்ட்ரோ மேக்னெட் பசங்களா. அப்போ எலக்ட்ரோ மேக்னெட் அப்படின்னா என்ன அர்த்தம், நம்மளுக்கு நம்ம கரண்ட் கொடுத்தா மட்டும் இது மேக்னெட்டாக மாறும், கரண்ட் எடுத்துட்டோம்னா மேக்னெட்டாக இருக்காது. அப்போ எலக்ட்ரோ மேக்னெட்டை வச்சு நான் என்ன பண்ணுறேன், கான்ஸ்டன்டான மேக்னெட்டிக் ஃபீல்டை உருவாக்கிடுறேன். அப்போ இங்கிருந்து இப்படி என்ன ஆகிடும் பசங்களா, நம்மளுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு பயங்கர கான்ஸ்டன்ட்டாக உருவாயிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா இங்கே உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா, இந்த ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரேம், இந்த ஃப்ரேமை நான் என்ன பண்ணுவேன், ரொட்டேட் பண்ணுவேன். ஏன்னா இந்த ஃப்ரேமோட ஏரியா வெக்டார் இப்படி வெளியே இருக்கு.
கரெக்டா? அப்போ நான் ஃப்ரேமை ரொட்டேட் பண்ண இந்த ஏரியா வெக்டாருக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள் மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ மாறிக்கிட்டே இருக்கு அப்படின்னா அப்போ என்ன ஆகிடும் பசங்களா, ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸில் டிஃப்ரெண்ட் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ், ஸோ டிஃப்ரெண்ட் இஎம்எஃப் இன்டியூஸ்டாக இருக்கும். இதை நீங்கள் பெட்டர் நீங்கள் கிராஃபில் படிக்கிறப்ப தான் உங்களுக்கு இன்னுமே இது சூப்பராக புரியும் பசங்களா. ஸோ லெட் அஸ் கெட் ஸ்டார்டட் வித் அ கிராஃப். அப்போ கிராஃபில் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள், இங்கே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டெல்லாம் எந்த பக்கம் இருக்குது பசங்களா, மேக்னெட்டிக் ஃபீல்டெல்லாம் இந்த பக்கம் இருக்குது, ரைட்டா? மேக்னெட்டிக் ஃபீல்டெல்லாம் இந்த பக்கம் இருக்குது. ஏரியா வெக்டார் எப்படி இருக்குது பசங்களா, ஏரியா வெக்டாரும் இந்த பக்கம் இருக்குது. அப்போ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற தீட்டா வேல்யூ என்ன, 0 டிகிரி. அப்போ இஎம்எஃப் வந்து sin 0 அப்படின்னா that will be 0 டிகிரி, ரைட்? அப்போ ஸ்டார்டிங்கில் வந்து இந்த மாதிரி ஃப்ரேம் இருக்கிறப்ப 0ல் இருக்குது. அடுத்தது பாருங்கள், மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த பக்கமும் ஏரியா வெக்டார் இந்த பக்கமும் இருக்கு. அப்போ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் 90 டிகிரி. அப்போ sin 90 அப்படிங்கிறது என்னது பசங்களா, மேக்ஸிமம் இஎம்எஃப் கொடுக்கும். ஸோ உங்களோட இஎம்எஃப் என்ன ஆகுதுன்னு பாருங்க, மேக்ஸிமமாக ரீச் பண்ணுது. திரும்ப அடுத்தது பாருங்க என்ன நடந்துருச்சுன்னு, மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த பக்கமும் ஏரியா வெக்டார் இந்த பக்கமும் இருக்கு. அப்போ என்ன ஆகும் பசங்களா, நம்மளுக்கு இது வந்து தீட்டா இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரியாக இருக்கு, கரெக்ட்? theta is equal to 180 degree. அப்போ EMF induced will be 0. ஏன்னா sin 180 வந்து 0 தானே. அப்போ என்ன ஆகும் நம்மளுக்கு, அங்கிருந்து அப்படியே குறைஞ்சு 0க்கு வந்து படும். அடுத்தது என்ன ஆகுதுன்னு பாருங்க. ஸோ the next scenario, magnetic field இந்த பக்கம், ஏரியா வெக்டார் இந்த பக்கம். So which will be 270 degree as your theta. அப்போ E will be like maximum, but negative maximum ஆகும், ரைட்? ஏன்னா 270 டிகிரிங்கிறப்ப -1 ஆக இருக்கும். அப்போ இங்கிருந்து 270 டிகிரிக்கு மேக்ஸிமம் வேல்யூ அச்சீவ் ஆகும். அடுத்தது பாருங்க பார்க்கலாம். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த பக்கம், திரும்பவும் ஏரியா வெக்டார் இந்த பக்கமே வந்துடும். ஸோ தீட்டா வில் பி 360 டிகிரி. ஸோ விச் மீன்ஸ் நம்ம இஎம்எஃப் எகெயின் 0 ஆகிடும். அப்போ இங்கிருந்து இங்கே என்ன ஆயிடுச்சு, 0க்கு ரீச் ஆயிடுச்சு. அப்போ பாருங்களேன், உங்களுக்கு இஎம்எஃப் என்னவாகுது, ஒரு சைனூசாய்டல் பீரியாடிக் இஎம்எஃப் ஆக கிடைக்குது. அப்போ வோல்டேஜ் நம்மளுக்கு பீரியாடிக் இஎம்எஃப் ஆக இருக்குன்னா இதை பேஸ் பண்ணி வர்ற கரண்ட், பவர் எல்லாமே எப்படி இருக்கும் பசங்களா, அதுவும் ஆல்டர்னேட்டிங் ஆகத்தான் இருக்கும். ஸோ அந்த ஆல்டர்னேட்டிங் கரண்ட் ஒவ்வொரு சர்க்கியூட்டில் எப்படி பிஹேவ் பண்ணுறது தான் நீங்கள் நெக்ஸ்ட் யூனிட்ல படிப்பீங்க. ஸோ இந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் எழுதி அழகாக வேவ் ஃபார்ம் பிளாட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் மார்க் வந்து அலாட் பண்ணுவாங்க. புரியுதா பசங்களா? அப்போ இன்னைக்கு நாள் நம்ம என்னென்னலாம் படிக்கணும்னு பிளான் பண்ணமோ இது அத்தனையுமே நம்ம என்ன பண்ணியாச்சு, கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ இந்த மேஜர் திங்ஸ் எல்லாமே ஞாபகம் வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் உட்காந்து ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிங்க. தட் வில் பி ஹெல்ப்ஃபுல். ஓகே? ஸோ நான் திரும்பவும் சொல்கிறேன் பசங்களா, இதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு, நீங்கள் இந்த யூனிட்ல எவ்வளோ கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் இந்த எக்ஸாம் அட்டென்ட் பண்ணுங்கள், இந்த டெஸ்ட் அட்டென்ட் பண்ணுங்கள். ஓகே? கன்சிஸ்டண்ட்டாக இருங்க. அப்போ தான் உங்கள் போர்டு எக்ஸாமை ஈஸியாக இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம படிச்சிருக்கோம் படிக்கலைங்கிறதெல்லாம் தேவையில்லை, இன்னைக்கு படிச்சிருக்கோமா இல்லையா அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு தேவை. ஸோ பசங்களா, லெட்ஸ் ராக் ஆர் போர்ட் எக்ஸாம். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், இந்த டெஸ்ட்டை மறக்காம அட்டென்ட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் இருக்கு. ஓகே? ஸோ அது மட்டும் இல்லாம நீங்க எவ்வளவு மார்க் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறதையும் எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகே? இந்த 5 டாபிக்ல உங்க ஃபேவரட் டாபிக் இப்போ என்னது அப்படிங்கறதையும் மென்ஷன் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி படிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு அவங்களையும் வந்து மோட்டிவேட் பண்ண ஆரம்பிங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்டா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி செஷனை லைக் பண்ணிடுங்க. நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் டர்ன் ஆன் பண்ணிடுங்க பசங்களா. அப்பதான் நாளை பின்ன நோட்டிஃபிகேஷன் செஷன் வர்றப்ப உங்களுக்கு தெரியும். அப்பதான் நீங்க மிஸ் பண்ணாம அட்டென்ட் பண்ண முடியும். Okay, so thank you so much everyone. This is me or Shobhi ma'am. You people know when Shobhi ma'am is here, no fear, right? Have a great day pasangla. Love you lots. Na innor important ana unit la ungala sandikren.